ரூ. 5000 ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு உண்மையிலேயே போட்டி என்னன்னா, மக்கள் விரும்பக்கூடிய தாவேகாவா, மக்கள் விரோத திமுகவா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த போட்டி தான். பட் இது சாதாரண போட்டி கிடையாது. இது இந்த ரூ. 5000 அறிவிப்பு, விஜய் அவர்களுடைய சேலம் ஸ்பீச், இதுல யார் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட போகிறார்கள் அப்படிங்கிறது தான் டாக்கா இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் திமுக அடைந்திருக்கக்கூடிய இந்த டிசாஸ்டர் ஒரு அடி வாங்கியிருக்கு பாத்தீங்களா, இதை நிவர்த்தி பண்றதற்கு அடுத்த ஒரு வார காலம் திமுக பல கோடி ரூபாய் செலவழிச்சு பல இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கி, பல யூடியூபர்ஸை விலைக்கு வாங்கி, ஏகப்பட்ட ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து அத்தனை பேருக்கும் பேரோல ரெடி பண்ணி 200 ரூபாய் பேடிஎம் வழியாக கொடுத்து அதை சரிப்படுத்தினா மட்டும்தான் திமுக இழந்த பெயரை மீட்டெடுக்க முடியும். ரூபாய் 1,31,00,000 பெண்களுக்கு நாங்கள் கொடுக்க அனுமதித்திருக்கிறேன். நம்ம தான் அடுத்ததும் வரப்போகிறோம், அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நாம தான் வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஒரு பெரும் புயலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுகக்கு பேக் ஃபயராக மாறிடுச்சு. ஏன்னா இதே திமுக அல்லக்கைகள் நொல்லக்கைகள், மிகப்பெரிய அளவில் திமுக முட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்கள், அண்டாக்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருந்தாங்க, பீகார் எலெக்ஷனின் போது பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் 5,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அது ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்காக. கித்தனா நாக்கு பையா உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுட்டாங்கன்னா, ஐயோ 5,000 கொடுத்தா என்ன, 50,000 கொடுத்தா என்ன, அதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்கிடுவோம். அவங்களுடைய பணத்தையா கொடுக்குறாங்க. எக்ஸாக்டா நம்ம துணை முதலமைச்சருடைய அந்த ஸ்லாங்ல சொல்ல போனா, அவங்க அப்பயும் விட்டு காசா, அது யார் காசு, நம்ம வட்டி பணம், வட்டிலாம் சொல்லக்கூடாது, நம்ம வரி பணம் தான் அவங்க எடுத்து நமக்கு தராங்க, நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு மோட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா வர்சஸ் திமுக, தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய ஸ்பீச், சேலத்தில் ஸ்பீச்லாம் கேட்டிருப்பீங்கல்ல. அப்போ விஜய் அவர்கள் அந்த சேலம் மாநாட்டை தான் நிறைய டிவி மீடியாக்கள் டிபேட்டாக மாற்றினாங்களே தவிர 5,000 ரூபாயை ட்ரோல் மெட்டீரியலாக மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே திமுகக்கு பெருத்த பின்னடைவு வரப்போகிறது. இந்த 5,000 ரூபா மேட்ரு பேக் ஃபயர் ஆகிருக்கிறதுனால திமுக அதை சரி செய்யறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க.